நன்மையும் தீமையும் கலந்திருக்கக்கூடிய விஷயங்களில் நன்மை எவ்வளோ இருக்குது, தீமை எவ்வளோ இருக்குன்னு நம்ம எடை போடணும், மதிப்பீடு செய்யணும். தீமையை விட நன்மை அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் ஹலால் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தீமை இருக்குதுங்கிற காரணத்துக்காக அதை ஹராம் பண்ணக்கூடாது. தீமை இருக்குது, அதை விட நன்மை ஜாஸ்தியாக இருக்குதுல்ல என்று பார்த்து அதை மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்று நம்ம சொல்லாமல் அனுமதிக்கப்பட்டது என்று தான் எடுத்துக்கொள்ளணும். இந்த ஒரு அடிப்படையை தான் நேற்று நம்ம சொன்னோம். அதுக்குரிய முக்கியமான ஆதாரம் என்னென்னு கேட்டால், மதுபானத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அந்த மதுபானத்தை நமக்கு ஹராமாக்குறான். இது 2வது சூறாவில் 219வது வசனம். எஸ் அலூனக அனில் ஹம்ரி ஒல் மைசிரி, மதுவை பற்றியும் சூதை பற்றியும் நம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அதில் நிறைய தீமைகள் இருக்கின்றன. இப்போ மனாஃபியுல் இன்னாஸ், மக்களுக்கு பயன்களும் இருக்கின்றன. மதுவை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அதில் என்ன இருக்குன்னா, தீமையும் இருக்குது, மக்களுக்கு பயன்களும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஓ இசுமுகுமா அக்பரும் நஃபைஹிமா, பயன்களை விட அந்த ரெண்டில் உள்ள தீமைகள் பெரிதாக இருக்கிறது என்ற காரணத்தினால் தான் நான் ஹராமுங்கிறான். இப்போ மதுபானத்தை அருந்தலாமான்னு கேட்டிங்கன்னா அதில் சில நன்மைகள் இருப்பதாக மருத்துவர்களே சொல்லுவாங்க. மதுபானம் அருந்துவதனால் என்ன செய்யும், உடல் வலி போயிடும், அந்த மாதிரி வரும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு லிமிட்டோடு இருந்தால் அதில் நன்மையே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அல்லாஹ் அதை சொல்கிறான்ல, அதில் தீமைகளும் இருக்கிறது, அதில் சில நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் அந்த எதுக்கு ஹராமாக்கப்படுது என்று கேட்டால், நன்மை இருக்குது என்பதற்காக வேண்டி ஹலாலாக்கப்படலை. எதனால் ஆக்கப்படுது என்று கேட்டால், அந்த தீமையை விட நன்மையை விட தீமை ஜாஸ்தியாக இருக்கிறது. அதனால் சில உடல் வலிகள் குறையும், சில மனக்கவலை போக்குங்கிற மாதிரி சில நன்மைகளை நீங்கள் சொன்னால் கூட, மதுவினால் ஏற்படுற தீமையை ஒரு லிஸ்ட்டு போடுங்க, மதுவினால் ஏற்படுற நன்மை லிஸ்ட்டு போட்டிங்கன்னா தீமையுடைய லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். அப்போ அதிகமான ஒரு தீமை இருக்கிற காரணத்தினால் அதனுடைய பயனை கணக்கில் கொள்ளாமல் அல்லாஹ் மதுவை ஹராமாக்கியிருக்கிறான். அப்போ இது இஸ்லாமிய ஒரு அடிப்படை விதியை. இதிலிருந்து இந்த மது பற்றி மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தினுடைய பார்வையை நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாம். இஸ்லாமிய பார்வை என்ன, 2 விஷயங்கள் இருக்கும் என்று சொன்னால், ஒன்று பெரிய கேடாக இருக்கிறது, ஒரு சின்ன கேடாக இருக்கிறது என்று சொன்னால், சின்ன கேடு தான் செஞ்சு ஆகணும் என்ற நிலையில் வரும் பொழுது அதை செய்வதற்கு மார்க் என்ன செய்யும், அனுமதிக்கும். இது அடிப்படையாக வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த உலகத்துடைய பொருள்களை பயன்படுத்தும் பொழுது நன்மை தீமை கலந்திருக்கும் என்று சொன்னால், ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால், எது அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற முடிவை எடுக்கணும் என்ற ஒரு கருத்தில் வருகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் நேற்று என்ன செஞ்சோம், சில பொருள்களை பற்றி அஜினமோட்டாவெல்லாம் பற்றி நேற்று சொன்னது என்ன காரணத்தினால அதில் தீமை நன்மைன்னு சொல்கிறார்கள். ஆனால் அதில் தீமைகள் நிரூபிக்கப்படாமல் இருக்கிறது, அதில் கேடு இல்லைங்கிறது தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு என்பதெல்லாம் சொன்னோம்.